குட் மார்னிங். புளிச்ச கீரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு மரம் ஒன்று உண்டாக்கிக்கிட்டிங்கன்னா துவையல் செய்ய நல்லாயிருக்கும். காய்ச்ச டைமில் இது வச்சு அரைச்சி நல்லா புதினாவோட வச்சு அரைச்சி துவையல் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். காய்ச்சிருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லோம். ஏன்னு கேட்டால் இதில் வந்து புளிப்பு சத்து இருக்குது சுட்டி ரொம்ப நல்லோம். மற்றது இது சாப்பிடக்குள்ள என்னன்னு கேட்டால் நம்மள இந்த கொசு கடிக்கிறதும் கொஞ்சம் குறையும். நம்ம உடம்புல சீனி அதிகமாக இருந்துச்சுன்னா, கசப்புத்தன்மை குறைவாக இருந்துச்சுன்னா, நம்ம உடம்புல வந்து சீனி, புளிப்பு, கசப்பு 3 சரிக்கு சமனமாக இருக்கணும். அப்போ அது இருந்தால் ரொம்ப கொசுவங்களாம் கடிக்காது. அது குறைவாக இருந்தால் தான் இனிப்பு கூடையாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல கொசு கடிக்கும். ஆனால் இது வந்து இந்த புளிப்பு சாப்பிடாதவங்களுக்கு இது துவையல் செஞ்சு சாப்பிட்லாம். துவையல் செஞ்சு சேமிங்கீரையோட போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம். அப்புறம் புதினா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் இதெல்லாம் வச்சு அதை நல்லா வதக்கிட்டு துவையல் செஞ்சு சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைங்களுக்கும் ரொம்ப நல்லோம். இந்த மண்ணில் இங்கே உள்ள மண்ணையும் காட்டுறதுக்கு நான் எடுத்தேன். இந்த மண்ணை பாருங்களேன், மணல். இது துபாயில் மணலை பாருங்கள். ஆனால் இங்கேயே இந்த மாதிரி மரங்கள் வருது, எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்களேன். மணல் எவ்வளோ இதாக இருந்தாலும்னா அப்போ தண்ணி மட்டும்தான் தோட்டக்காரர் வந்து ஊற்றுவார். அப்புறம் உரம் ஒன்றுமே போடுறதில்ல. நான் போடுவேன். இதில் என்னது முட்டைக்கோது, தேயிலை தூள் இதெல்லாம் போட்டு உண்டாக்கியிருக்கேன். இப்போ வெள்ளனைக்கு சில நேரம் பிடிங்கி இப்படி ஒரு இலை சாப்பிட்றது பழக்கம். எல்லா வீட்லேயும் ஒரு போச்சில் இதை உண்டாக்கி வச்சுக்கோங்க.